வணக்கம் வெல்கம். நேற்று ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். அதாவது சென்னை மாநகராட்சி ஒரு விஷயத்துக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க. அந்த என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலையோர ஏசி ரூம். அது யாருக்கு அப்படின்னா, ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறாங்க இல்லையா, அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்களுக்காக ஓய்வு எடுக்கக்கூடிய ஏசி அறை வந்து திட்டமிட்டிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு 4-5 இடத்துல, அண்ணா நகர், நுங்கம்பாக்கம், ராயப்பேட்டை, அப்புறம் டி நகர், மயிலாப்பூர். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஓரமாக வந்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான். பெண்களுக்கு அப்படின்ற ஒரு போர்டு போட்டுருவாங்க. எல்லா விஷயத்துலையும் வந்து ஒரு திட்டத்தை வந்து பெண்கள் பயனடைவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதுலையும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, பெண்கள் பயனடைவாங்க அப்படின்ட்டு. இது முக்கியமாக எதுக்காக இருக்கும் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று வந்து ஒரு பெருந்தொகையை ஆட்டை போடுறதுக்கு, ஒரு விஷயத்த பண்ணுறோம், அதுக்கு பராமரிப்பு பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒன்று. இன்னொன்று வந்து எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் வந்து ஒரு 9-10 மாதங்கள் தான் இருக்குது. இவங்ககிட்ட இருந்து ஒரு ஓட்டை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இருக்குமே தவிர, இது நிச்சயமாக அவங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்காது. ஏன்னா டாய்லெட்டுன்றது எல்லா இடத்துலையும் வச்சுருக்கீங்க, அதையே முறையாக ஒழுங்காக பராமரிப்பு செய்யலை. ஆனால் ஃபண்டு மட்டும் வருஷத்துக்கு ஒதுக்குறீங்க. அதில் வந்து டாய்லெட் அதில் போயிடுச்சு. ஒன்று குடிநீர், அதே மாதிரி குடிநீரும் ஒரு இடத்துல அவங்களுக்கு குடிநீர் இல்லாமல் இருக்க போதில்லை. ஸோ அதுவும் இருக்க போகுது. இது வந்து 2023 ஒரு 30 லட்ச ரூபா வந்து ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. எதுக்குன்னா மெயின்டெனன்ஸ்க்காக. அதே தான் 2024 அதே 30 லட்ச ரூபா ப்ளஸ் அமௌண்ட்டை வந்து ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க மெயின்டெனன்ஸ்க்காக. ஆனால் இது மெயின்டைன் பண்ணாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அது எல்லாமே வந்து அதோட வெளிப்பாடு தான். மெயின்டைன் பண்ண வேண்டியதை மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க. நான் இது என்ன பண்ணேன், நான் சம்மந்தப்பட்ட துறைக்கும் முதலமைச்சருக்கு தான் பெட்டிஷன் வச்சுருந்தேன். பெட்டிஷன் வச்சுனே ஓகே இதெல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே இருந்த நான் காட்டின வீடியோவில் காட்டின எல்லா கழிப்பறைகளும் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை எடுத்துகிட்டு வர்றது தப்பு. இப்போ நான் இது தப்புன்னு சொல்லும் போது இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்களுக்குலாம் வந்து எங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து தடுக்கிற மாதிரி வந்து வீடியோ போடுறியா அப்படின்ற மாதிரி என் மேலே உங்களுக்கு கோபம் இருக்கும். கண்டிப்பாக அதை என்னால் உணர முடியுது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ வைக்கிறாங்க இல்லையா, இந்த வருஷம் வச்சாங்கன்னா அது அடுத்த வருஷம் யூஸ் பண்ண கூட முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 6 மாதம் அதை யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அது இருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க எடுத்துகிட்டு வந்த திட்டத்தில் பெரும்பான்மையான விஷயங்கள் ஒரு பராமரிப்பு இல்லாமல் அப்படியே கிடப்பில் கிடைக்கிற விஷயமா தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து மக்களுக்கு தேவையானது இல்லை. இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சென்னை மாநகராட்சிக்கும் அரசுக்கும் சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது மானியம் மாதிரி கொடுங்களேன். இன்கேஸ் எப்படின்னா, ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்களுக்கு வந்து ஒரு பெட்ரோலுக்கு 20 ரூபா கம்மியாக, இல்லை ஒரு கார்டு போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏதாவது மானியம் மாதம் அவங்களுக்கு ஏதாவது ஃபண்டு வர மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். அது வந்து டேரெக்டாக அவங்களுக்கு வந்து சேரும் அவங்களுக்கு. அதை விட்டுட்டு நான் ஏசி ரூம் போடுறேன், கழிவறை வைக்கிறேன், தண்ணி வைக்கிறேன்ட்டு பூச்சிலாம் காட்டிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து வேலைக்கு ஆகாது. இதை வந்து நிச்சயமாக எடுத்துகிட்டு வர்றது நமக்கு நல்லதில்லை, மக்களுக்கும் நல்லதில்லை. வரி பணத்தில் தான் இதெல்லாம் பண்ண போகிறீங்க. எங்கள் வரி பணத்தை கொஞ்சம் பார்த்து கரெக்டாக செலவு பண்ணுங்கள். நன்றி.